ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்ச் 18. இது ஒரு 2 நாளாக செஞ்சிட்ருக்கோம் இந்த ஷெட் வேலை, இந்த ஃபேப்ரிகேஷன். இன்றைக்கி முடிஞ்சிடும். டெய்லியும் வந்துட்டு ஃபேப்ரிகேஷன் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். ஜொமேட்டோவில் எவ்வளோ வருது, ஒரு நாளைக்கு 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டினா 300 400 தான் வரும். இது வந்து காலையில் 10 மணிக்கு வருவோம், 10 மணிக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பிடுவோம். அப்படி கிளம்புனாலும் 1200 தருவாங்க. இப்போ நாம்ளே இந்த ஒர்க் எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2000 அந்த மாதிரி கூட கிடைக்கும் இந்த ஒர்க்கில். ஆனால் இதில் வந்து நிறையா மிஷின்ஸு அந்த மாதிரி வந்து நிறையா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மிஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. நான் வந்து ஒரு 2 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறையா மிஷின்ஸ் வாங்கி வச்சுட்டேன். இது வந்து வேறு ஒருத்தர் எடுத்து வந்து எங்களுக்கு வந்து லேபர் மட்டும் தந்துட்டுருக்காரு. மிஷின்ஸ்லாம் நாம் போட்டு செய்கிற மாதிரி. டோரு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இன்னும் கார்னர்லாம் எல்ப்ளாஸ் ஷீட் அடித்து இந்த டோருக்கெலாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். எனக்கு வீடியோஸ் ரெகுலராக வரும். இனிமேட்டு பாருங்க, 3 இது கற்று வச்சுருக்கோம். நீட்டாக இருக்கும். சாயங்காலம் ஜொமேட்டோ 7 மணிலேருந்து 12 மணி வரை ஓட்டணும். ஆனால் 5 மணிக்கு கிளம்பிடுவோம். இப்போ என் வேலையாக இருந்தாலும் முன்னெல்லாம் 7-8 மணி வரைக்கும் செய்வேன் நான் ஏதாச்சும் ஒர்க் எடுத்திருந்தேன்னா. இப்போ அதுவுமே அவ்வளோலாம் பண்ணுறதில்ல. ஃபேப்ரிகேஷன் வெல்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னா வெல்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துலாம் லைட்டாக கருப்பு கலராக ஆகிடும், கண் எரிய ஆரம்பிக்கும். இருந்தாலும் கிளாஸ் போட்டு அடித்தோம்னா அந்தளவுக்கு எந்த எஃபெக்ட்டும் இருக்காது. இருந்தாலுமே அது ரிஸ்க்கு தான். ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி சம்பளம் தராங்க. 1100 1200 தருவாங்க. பெட்ரோல் நாம் போட்டு வர மாதிரி இருக்கும். சாப்பாடு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ நாம் என்னாச்சும் ஒர்க் எடுத்தோம்னாலும் நாம் வந்து ஆளை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம சாப்பாடு அதெல்லாம் பெட்ரோல்லாம் அவங்களுக்கு நாம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்திருக்க இடம் வந்து அந்த மாதிரி இல்லை. நாம் வந்து அவங்க வந்து சாப்பாடு மட்டும் தான் பண்ணுவாங்க. பெட்ரோலுக்குலாம் நாம் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளே போட்டு வர மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறமா கஷ்டப்படணும். நம்ம வயசு இருக்குல்ல, அதனால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரிங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோட வரோம். பை.